வணக்கம் வன்னியர் உறவுகளே. இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக எம்டி படையாச்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி. தமிழ்நாட்டில் ஆரிய பிராமணர்கள் வாழ்வும் வரலாறும் அரசியலும் 2026. தமிழ்நாட்டில் ஐயர், ஐயங்கார் அல்லது வடகலை, தென்கலை என்று 2 பிரிவுகள் உள்ளார்கள். அதை சைவம் மற்றும் வைணவம் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானை முதன்மை கடவுளாக, அதாவது பரம்பொருளாக கொண்டு வழிபடும் நெறி சைவம் எனப்படும். விஷ்ணு அல்லது திருமால் அல்லது ராமர் அல்லது கிருஷ்ணன் முதன்மை கடவுளாக கொண்டு வழிபடும் நெறி வைணவம் எனப்படும். இவை இரண்டும் பக்தி மற்றும் அகம நெறிகள் அடிப்படையில் கொண்டவையாகும். சைவைசம், வைஷ்ணவேஷம் என்பார்கள். வடகலை வடக்கிலிருந்து வந்தவர்கள், வடமொழி கொள்கை கொண்டவர்கள். தென்கலை பூர்வக்குடிகள் என்பது உண்மை பொருள். வடகலை யூ வடிவ ராமம் இருக்கும், தென்கலை ஒய் வடிவில் ராமம் இருக்கும். இந்த 2 ராமங்களில் நடுவில் உள்ள வண்ணம் மஞ்சள் மற்றும் சிவப்பு மாற்றமும் உண்டு. இந்தியாவில் பிராமணர்கள் 2 பிரிவுகள், அதாவது சைவம் மற்றும் வைணவம். அடுத்து வடகலை, தென்கலை. இந்தியாவில் இந்திய பிராமணர்கள், ஆரிய பிராமணர்கள் என்று 2 வகை உள்ளனர்கள். பிராமணர்கள் இந்தியா அளவில் 2 பிரிவுகள். 1 பஞ்சகோடா வடக்கு இந்தியா, 2 பஞ்ச திராவிடா தெற்கு இந்தியா. அதாவது நர்மதா நதிக்கு கீழ்ப்பகுதி உள்ள பஞ்ச திராவிடா பிராமணர்கள், நர்மதா நதிக்கு மேல் உள்ளவர்கள் பஞ்ச கோடா பிராமணர்கள். பஞ்ச திராவிடா பிராமணர் வகைகள்: தமிழ் பிராமின்ஸ், ஐயர், ஐயங்கார், ஆதி சைவாஸ், குருக்கள். தெலுங்கு பிராமின்ஸ், வைதிக பிராமின்ஸ், நியோகி பிராமின்ஸ். கர்நாடகா மாதவ பிராமின்ஸ், சமர்த்த பிராமின்ஸ், ஹவ்யோக பிராமின்ஸ். கேரளா நம்பூதிரி பிராமின்ஸ், புஷ்பக பிராமின்ஸ். மகாராஷ்டிரா தேசாந்த பிராமின்ஸ், சித்பவன் பிராமின்ஸ், கர்கடே பிராமின்ஸ். பஞ்சகோடா கன்யகுபஜ பிராமின்ஸ், சரஸ்வதா பிராமின்ஸ், கோடு பிராமின்ஸ், மைத்திலி பிராமின்ஸ், உத்கல் பிராமின்ஸ், பூமிஹார் பிராமின்ஸ், பெங்காலி பிராமின்ஸ், காஷ்மீர் பண்டித் போன்ற முக்கிய பிரிவுகள் உள்ளன. இந்த முக்கிய பிரிவுகளில் உட்பிரிவு 150க்கு மேல் உள்ளன. அவைகள் உங்கள் பார்வைக்கு. இந்த 2 பிரிவுகளில் 4000க்கும் மேல் ஜாதிகள் இருந்தன. தற்போது 1000க்கும் கீழ் ஜாதிகள் உள்ளன. இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? அது தமிழர்கள்தான். இந்தியா முழுவதும் சிந்து காட்டி வரை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். 65,000 முதல் 70,000 ஆண்டுகளுக்கு முன் வந்தவர்கள். இரண்டாவது வந்தவர்கள் 6000 வருடம் முன் யுரேசிய மக்கள், கம்போடியா, மியான்மர் பகுதியிலிருந்து இந்தியாவிற்குள் வந்தவர்கள். மூன்றாவது வந்தவர்கள் ஆரியன்ஸ், அதாவது ஸ்டெப்பீஸ். இன்றைய யுக்ரைன், கஜாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தெற்கு ரஷ்ய பகுதியில் இருந்து 1500 பிசி, அதாவது 3500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்துக்குஷ் மலைப்பகுதி வழியாக கைபர் கணவாய் கடந்து இந்தியாவிற்குள் வந்தவர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற துவங்கினார்கள். 2000 வருடங்கள் போராடி தங்களை வலுப்படுத்திக் கொண்டார்கள். கிபி 500 வரை இந்தியாவில் எந்த ஜாதியும் இல்லை. எல்லோரும் கலந்து வாழ்ந்தார்கள். 1ஆம் நூற்றாண்டில் ஜாதிகள் உருவாக்க திட்டமிடப்பட்டது. கிபி 600 முதல் கிபி 800 வரை காலகட்டங்களில் சிறிய அளவு ஜாதிகள் துவங்கியது. அதற்கு முன்பு எல்லோரும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அன்புடன் வாழ்ந்தார்கள். தற்போது இந்தியாவில் வாழும் மக்கள் DNA, அதாவது மரபணு கலப்படமாகத்தான் உள்ளது. இனக்கலப்பு இருந்தது இதன் மூலம் உறுதியாகிறது. கிபி 600 வரை அரசன், மக்கள், கடவுள், அரசன், ஆண், பெண், தொழில் மற்றும் அதன் பெயரில் அழைக்கப்பட்டார்கள். ஆரியர்களின் முதல் அரசன் புஷ்யமித்ர சுங்கா 1ஆம் நூற்றாண்டில். 18ஆம் நூற்றாண்டில் பேசவாஸ், மராத்தா பேரரசர்கள் இருந்தார்கள். மனுஸ்மிருதியை எழுதியவர் சுமதி பார்கவா. பிறகு அவர் மனுவானார். ரிக்வேதத்தில் வர்ணமுறை இடையில் செருகப்பட்டது.
கிபி 1 மற்றும் 2 நூற்றாண்டு காலத்தில் செருகப்பட்டவை. கிபி 800 வரை அரசர்கள், சத்திரியர்கள் முதலிடத்தில் உயர்ந்த சமூகமாக இருந்தார்கள். தற்போது உலகம் முழுவதும் பிராமணர்கள் பரவி வாழ்கிறார்கள். இந்தியாவில் பிராமணர்கள் மக்கள் தொகை தோராயமாக 4 முதல் 5% உள்ளார்கள். அதாவது 7 கோடி மக்கள் தொகை இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் 2.5% முதல் 3% பிராமணர்கள் வசிக்கிறார்கள். அதாவது 25 லட்சம். தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, ஈரோடு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், மதுரை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, நாகர்கோயில், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் அதிகமாக வசிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஐயர், ஐயங்கார், தெலுங்கு பிராமணர்கள், கன்னட பிராமணர்கள், குஜராத்தி பிராமணர்கள் வசிக்கிறார்கள். திராவிடா என்ற சொல் எப்படி உருவானது? தென்னிந்தியாவை திராவிட நாடு என்று சமஸ்கிருதத்தில் அழைப்பார்கள். மூவேந்தர்கள், சேர, சோழ, பாண்டியர்கள் ஆட்சி செய்த பகுதி திராவிடஸ்தான் என்று அழைத்தார்கள். மூவேந்தர்கள் பகுதி என்று பொருள். திராவிட ராஜ், மூவேந்தர்கள் அரசு. திராவிடாஸ் போன்ற வார்த்தை மாறி திராவிடா, திராவிடர்கள் என்று 1200 வருடங்களுக்கு முன்புதான் உருவானது. திரா என்றால் 3, திராவிடா என்றால் மூவர்கள் என்று பொருள். ஆரிய பிராமணர்கள் தாய்மொழி எது? சமஸ்கிருதம் தான். காதால் கேட்டு மனதில் பதிவு செய்து மனப்பாடம் செய்த மொழி. சமஸ்கிருதம் என்றால் ஒழுங்குபடுத்தப்பட்ட, செம்மைப்படுத்தப்பட்ட, புதுப்பிக்கப்பட்ட மொழி என்று பொருள். சமஸ்கிருதத்திற்கு சொந்த எழுத்தே கிடையாது. அசோக பிரமியில் இருந்து உருவான தேவநகரி எழுத்துக்களை உபயோகம் செய்து சமஸ்கிருதம் எழுதப்படுகின்றன. சொந்த எழுத்தே இல்லாத ஒரு மொழி. பல மொழிகள் கலந்த இந்து ஆரோப்பியன், இந்து ஈரானியன், இந்து ஆரியன் மொழிகள் குடும்பம். லெட்டின், பர்சியன், அரபி, கிரேக், தமிழ், ஐரோப்ப மொழிகள் கலப்படம் கொண்ட ஒரு மொழி. பல மொழிகள் கலந்து செம்மைப்படுத்தப்பட்ட மொழி சமஸ்கிருதம். தென்னிந்தியாவில் ஆரிய பிராமணர்கள் வளர்ச்சி பெற்ற காலம் கிபி 1400 முதல் 1950 வரை. விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர் காலங்களில் வளர்ச்சி பெற்றார்கள். ஆரிய பிராமணர்கள் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு கொடுத்தவர்கள் ஆதிசங்கராச்சாரியா, சங்கரா மடம் நிறுவனர். ராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜ் நிறுவனர். மதன் மோகன் மால்வியா, விசி, பனாரஸ் யூனிவர்சிட்டி. தயானந்த் சரஸ்வதி, ஆரிய சமாஜ் நிறுவனர். கேபி ஹெடேக்கர், ஆர்எஸ்எஸ் நிறுவனர். MS கோல்வால்கர், ஆர்எஸ்எஸ் 2வது நிறுவனர். பிராமணர்கள் மதம் வேத மதம். பிராமணர்கள் கடவுள் நெருப்பு, பிரம்மா, இந்திரன், வர்ணன், மித்திரன் போன்றவர்கள். ஜாதிகள் 800 முதல் 1000 வரை உள்ளன. அவைகளை தனியாக ஒரு காணொளியாக வெளியிடுகிறேன். இந்தியா முழுவதும் பரவியிருக்கும் ஆரிய பிராமணர்கள் பிரிவுகள் உங்கள் பார்வைக்கு. இந்தியா, பங்களாதேஷ், சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, நேபாள், இந்தோனேசியா போன்ற நாடுகளை சேர்த்து பிராமணர்கள் 1000க்கும் மேல் ஜாதிகள் உள்ளன. அவைகளை பற்றி தனியாக ஒரு காணொளி வெளியிடுகிறேன். ஆரிய பிராமணர்கள் சமூக அமைப்பு பிரம்ம சமாஜ் 1828, பிரார்த்தனா சமாஜ் 1867, ஆரிய சமாஜ் 1875, பாரத பிரம்ம மகாசபா 1975, ராஷ்டிரிய சுயம் சேவக் 1925, அகில இந்திய பிராமண மகாசபா 1939, பிராமண சர்வதேச அமைப்பு 1982, உலக பிராமண கூட்டமைப்பு 2008 போன்ற அமைப்புகள் உள்ளன. அடுத்து தமிழ்நாட்டில் பிராமணர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்புள்ள சட்டமன்ற தொகுதிகள் விவரம். 1. சென்னை டி நகர் 12%, 2வது நிலையில் உள்ளார்கள். 2. மயிலாப்பூர் சென்னை 13%, 2ஆம் நிலையில் உள்ளார்கள். பல்லாவரம் 11%, 4ஆம் நிலையில் உள்ளார்கள். ஈரோடு
பவானிசாகர் 6% 4ஆம் நிலையில் உள்ளார்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் 17% 3ஆம் நிலையில் உள்ளார்கள். கும்பகோணம் 17% முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலையில் உள்ளார்கள். மேலும் தமிழக அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.